guys, welcome back. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷன் எல்லாம் முடிவடைறதுனால ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. அதனால சின்சான், டோரேமான் அவங்கெல்லாம் நாளைக்கே ஊரை விட்டு கிளம்புற காரணத்தினால் இன்னைக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணி இந்த ஊரை சுற்றி காட்டலாம் அப்படின்னு அவங்களுக்கு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அவங்க எல்லாரையும் நம்ம போய் பிக்கப் பண்ணிவிட்டு இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் கைஸ். அப்புறம் பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் அழுத்தி ஆளில் போட்டுருங்க கைஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்சான், டோரேமான், மோட்டு, பத்லு, சிவா, நிஞ்சா டோடே, அப்புறமா இந்த நருட்டோ, பீம் இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஊர் சுற்ற போகிறோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பக்கே நடக்குது. லைக் என்னதான் போட்டாலும் ஆல்ரெடி இருக்க லைக் அப்படியே இருக்கு, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. லைக் பக்லாம் வேறு நடக்குது. ஸோ லைக் வந்து கம்மியாக இருக்க ஒரு காரணத்தினால யாருமே வீடியோ நல்லா இல்லைன்னு நினச்சி யாரும் பார்க்கறதே இல்லை. ஸோ அதுதான் கைஸ் ஒரு இஷ்யூ ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் போட்டால் லைக்கே அங்கே காட்ட மாட்டேங்குது. ஓகே, நம்ம கிளம்பலாம். நான் பார்த்தீங்கன்னா பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் எல்லோ கலரில். ஏன் பஸ் அப்படின்னா தனித்தனியாக கார் அவங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தா ஏதாவது அந்த காரை வண்டியில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதனால தான் அவங்கள நம்பாம நானே களத்தில் இறங்கலான்னு முடிவு பண்ணி இந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பஸ் எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக ஷாராக நம்ம வந்து பஸ் ஸ்டாப் பண்ண சில பேர் நிற்கிறாங்க. அவனுங்க பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் சின்சான் இருப்பானுங்களா வீட்டாண்ட, அந்த வீட்டாண்ட வந்துட்டு சில பேர் நிற்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம வந்துட்டு கிளம்புறாங்க. சிவா, நோபிட்டா, அந்த நரட்டை கூப்பிடுங்க. எங்க பார்த்தாலும் தொங்கிக்கிட்டே இருக்கான். நரட்டை கம்முக்கார தொங்கிட்டு போயிடாத. அந்த நீச்சாட்டை கூட கம்முனு கையில் ஏதோ வரல ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் அப்படி இருக்கா, ஆனால் நீ இப்படி இருந்துட்டு இருக்கா. சரி கலைச்சிட்டு போதும், அப்புறம் நம்மளை கலைச்சிருவாங்க. சரி, நான் கலைச்சேன்னு சொல்லதான் விழுப்புறேன். நான் கலைச்ச மாதிரி எனக்கே தோணலை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கிரிஞ்சு ஏற்றுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த கார்கார வேற மூவே ஆக மாட்டான். அப்புறம் சிஜே நம்ம போயிட்டு சின்சான், டோரேமான் இவங்களெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் சர்ப்ரைஸாக எங்கள் விசிட் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஆனால் சர்ப்ரைஸாக இருக்குமா தான் எங்களுக்கு தெரியல. ஏன்னா நீ கூப்பிட்டு போகிறதுனா பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்க சிஜே. உங்களெல்லாம் பாவம் ஸ்கூல் திறக்குத ஃபீலிங்ஸ்ல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. சைடடா வெறுப்பேத்துறீங்க. சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. இன்னும் அவனுக்கு வந்து வாசல்ல நிக்கிறனானுங்க, வந்து வாசல்லே நிக்கல. எங்கடா அவனுங்க? எப்படா வருவானுங்க அவனுங்க? வெயிட் பண்ணுவோம். என்னது வெயிட் ஆடுங்க, என்னடா சொல்றே? அதான் கோஸ்ட் சாம்பார் வந்து எங்களுக்கு மந்திரம்லாம் கற்றுக்குறாரு. அந்த மந்திரத்தை தான் நாங்கள் ஏறினோம். சரி, அந்த மந்திரத்தை வச்சு நாங்கள் எதோ போயிடலாம்னு நினச்சோம். ஆனால் நீ தான் சர்ப்ரைஸாக கட்டு போகிறேன்யா, அதனால தான் நாங்கள் வந்துட்டோம். ஓகேடா கஷ்டமா? டீசலை வந்துட்டு பஸ்ஸில் ஃபில் பண்ணிட்டு கிளம்பலாம். ஆனால் இங்கே ரொம்ப இந்த பெட்ரோல் பங்கோட இது வந்துட்டு பார்த்தோன்னா ரோட்லேயே ரொம்ப சின்னதாக இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டெமோட்டோ உடனேடா கேக்குதாடா, நீ போயிட்டு என்ன பண்ற, அந்த டீசல் மட்டும் போய் வாங்கிட்டு வாடா, நம்ம இங்க பஸ்ல ஃபில் பண்ணிக்கலாம். ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தென்படுச்சு. இது லட்சம் இடத்துல டீசல் வாங்கிட்டு சொல்கிறேன். அதுவும் ஃபுட்ஃபுடி நகரின் ராஜா நாடு. மேயர்லாம் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ அவார்ட்ஸ் வந்துருக்கு தெரியுமா? ஆனால் நீ என்ன போய் வாங்கிட்டு சொல்கிறேன். அதுவும் ₹1 சம்பாதிக்க கஷ்டப்படுறேன். என்ன 1000 ரூபா 2000 ரூபா வாங்கிட்டு சொல்கிறேன். எனக்கெல்லாம் மேயர் 1 கோடி 2 கோடிலாம் கொடுப்பாரு. ஆனாலும் நான் அடுத்த நாளே ₹1 கூட அந்த மாதிரி கடன் சொல்லி தான் டீ குடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன போய் நீ டீசல் வாங்கிட்டு எப்படி சொல்லுவா? வேணாண்டா, நம்ம கொஞ்சோண்டு டீசல் வச்சுட்டே ஓட்டிக்கலாம்டா. இல்லைன்னா நம்ம வண்டி தள்ளிட்டே போலாம்டா. ஆனா இங்க பார்த்தா ட்ரெயின் மூவ் ஆகும் நினைச்சேன். பட் ட்ரெயின் அங்கேயே இருக்கு, ஆனா வண்டி ஸ்லோவா. இது இங்க பாருடா, நல்லா இருக்கலாம். அதாவது நம்ம அதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி பார்த்தீங்களா, ரிவர்ல பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண போறோம். சின்சான் விட எல்லாரும் வாங்கடா. சிஜே, நீ அது நம்ம அன்னைக்கு குடிச்ச அந்த ஏரி தானே இது? அதுல இவ்வளோ குட்டே ஆயிடுச்சு. அதெல்லாம் தெரியல. அந்த நியூயார்க்ல புது ஸ்டேடியம் கட்டினாங்க பத்தியா, 100 நாள்ல ஸ்டேடியம். அது மாதிரி ஒரே நாள்ல இவ்வளோ அப்கிரேட் வந்துட்டு நம்ம சிட்டில செஞ்சுட்டாங்க நம்ம கவர்மெண்ட். இத்தனை நாளா இது போட சிட்டி மருந்துதான் அதான் இப்படி செஞ்சு வச்சிருக்காங்கடா சின்சான். அப்புறம் இந்த நோபிட்டா பாடுறேன், என் மேலே வந்துட்டு நீச்சல் அடிக்க தெரியாத நோபிட்டாக்க என் மேலே வந்துட்டு முதுகு மேலே நின்றுட்டே வரான். அவன் என்னப்பா பண்ணுறது? அவன் ஒன்றும் தெரியாது, பச்சை குழந்தை.
இது ஃபர்ஸ்ட் மாதிரி ரொம்ப தண்ணி இருக்கும்னு நினைச்சேன். பட் இதுன்னு நான் சாக்கடை தண்ணியோட ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால என்னால இதுல உட்கார்றதுக்கு ரொம்ப டஃபா இருக்கு பாருங்க. நானே இத்தனை நான் ரொம்ப தண்ணி நீச்சல் பழகிருக்கேன். ஆனா இத்தனோட தண்ணியில நான் இது வாழ்க்கையிலே கேவலமா நீச்சல் நீதான் போடுறேன். அது கூட இந்த நோபிட்ட பயந்துகிட்ட என் முதுகுல ஏறிட்டு தண்ணி பார்த்து வரா பத்தியா அவன் நான் என்ன சொல்றது. ஐயோ தலைவலி தாங்க முடியல. சிஜே இந்த இடம் நல்லாவே இல்லை சிஜே, எங்கன்னா கூட்டிகிட்டு போ. இங்கே பாரு யாரும் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து படிக்கட்டு மாதிரி வைப்பாங்களா? இங்கே பாரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கீழே தண்ணியில் குளிச்சுட்டு வந்து இதில் காலை வச்சா என்ன நடக்கிறது? அதான நான் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். அவனுக்கு தெரியுதுல்ல. சரி அமைதியா இரு. ஆக்சுவலா பாத்துக்க அப்படின்னா நம்ம ரோஹித் வந்து இதை கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. அதாவது இது ஒரு யூடியூபர் மேக் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு டெவலப்பரை மெயின்டைன் பண்றாரு. அந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாதீங்க. நம்ம கவர்மெண்ட் நம்மளே அசிங்கப்படுத்தக்கூடாது. சிச்சாட நீ எந்த ஜப்பான்காரா இருந்தாலும் எங்களோட கவர்மெண்ட் நீ அசிங்கப்படுத்துற. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பார்த்தோன்னா தலைக்குல நான் ஒரு டைவ் அடிச்சு உங்களுக்கு நான் காட்ட போறேன் பிரத்யேகமா. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் என்னோட டைவ்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அதனால மிஸ் பண்ணுவீங்க. நான் ஒரு ஸ்டண்ட் மேனு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைவ்ஸாக காட்டிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபூஸை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கேன். இங்கேயும் ரெண்டோ எடுத்துக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. ஸோ அதனால் நம்ம இங்கே ரெண்ட் எடுத்து நம்ம இந்த இதில் டைவ் அடிச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்டண்ட்டையும் செஞ்சு காட்டலாம். நான் முடிவு பண்ணியிருக்கேன். அந்த சைடு ஒரு ரேம்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா, பெரிய ரேம்ப்பு. அதில் நான் ஏறி உங்களுக்கு குச்சி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன ரேம்பில் நான் ஏறி குச்சி காட்டுறேன் பாருங்க. ஏறி குடிச்சதும் இங்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக ஏரி ஃபர்ஸ்ட்டு பெருசாக இருந்துச்சு. இப்போ ஏரியில் இருக்க தண்ணியெல்லாம் வெயில்னால வத்தி போய் கம்மியாக காரணத்தினால நான் எகிரி குடிச்சு இந்த சைடு வந்துட்டேன். ஓகேவா? பாரியா பார்க்குறியாடா? ஓகேடா சிஜே, அடுத்து நம்ம எங்கே போகலாம் சொல்கிறா? என்னடா சொல்கிறான்னு இங்கே போயிட்டுருக்க? நான் ஏற்கனவே ஆன்சர் மாதிரி சொன்னேன். இந்த ரேம்ப் இவ்வளோ பெரிய ரேம்ப்ல நான் டைவ் அடிச்சு காட்ட போகிறேன். இதை நீங்கள் அப்படியே உங்கள் மொபைல் ஃபோன்ஸில் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் எப்போ போனால் நான் என்னை மிஸ் பண்ண தோணுதோ அப்புறம் என்ன ஒரு ஸ்டண்ட் மேன், என்ன ஒரு மாவீரன். இந்த மாதிரி ஒரு மாவீரன் ஜாக்கி சான் கூட வரமாட்டாரா நீங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்கும். அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா எப்படி தில்லா ஒரு பைக்கை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு பாருங்க. நான் அப்படியே அந்த சைடு வந்து குதிக்கணும்னு தான் ஒரு பிளானிங் வச்சுருக்கேன். ஆனால் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பார்த்தீங்களா எப்படியே கெத்தா. சரி சரி சிஜே, சீக்கிரம் வா. இங்கே எவ்வளோ நேரம் தான் பைக் ஓட்டிகிட்டு இருப்பேன். நாங்களும் 4-5 அரட்டை அடித்து 4-5 கதை பேசிக்கிற முடிச்சுட்டோம். போர் அடிக்குது. வேறு எங்கேயாவது போகலாம். சீக்கிரம் வா, நாங்கள் எல்லாம் பஸ்ஸில் இருக்கோண்டா. வா. இந்த பார்பர் சிஜே, நீ ஏதோ பெரிய ஸ்டண்ட்டுமானு நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நானும் சமோசாக்காக சமோசாவோட வாசனையை வச்சு உன்னால் பறக்க முடியுமா? ஆனால் என்னால் முடியும். அதே மாதிரி இந்த நீஞ்சா ஆட்டோடைய மாதிரி உன்னால் டெக்னிக்ஸாக பண்ண முடியுமா? அது என்னால் முடியும். ஏன்னா நீஞ்சா ஆட்டோடைய நீஞ்சா, அதனால் அவன் பறக்கிறான். ஆனால் நான் நீஞ்சாவே இல்லாமல் பறப்பேன். ஸோ நான் சொல்லப்போனால் நான் ஒரு அகோரி மாதிரி, தெரிஞ்சுக்கோ. என்னடா போட்டு அகோரி கலையரசர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தியா? அவர்தான் காசுக்கு போயிட்டாரு கேள்விப்பட்டேன். நீ எப்போ போய் ட்ரைனிங் எடுத்த? நாளைக்கு நீ ஊருக்கு போறல நார்த் இந்தியாவுக்கு. அப்பதான் கைலாசத்துக்கு போயிட்டு வயசான காலத்துல கைலாசத்துக்கு போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வரலாம் நீ நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம் ஆமாம், நான் போதான் போகிறேன். ஆனால் நீ சொன்ன ஒரு சின்ன திருத்தம், அது கைலாசம் இல்லை, காசை. ஓகேவா? அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி அகோரிகள்லாம் நீ பகச்சிக்காத. அதுக்கப்புறமா அது உனக்கு ரொம்ப டேஞ்சராக அமைஞ்சிடும். சிஜே பார்த்தியா கீழே விழுந்துட்டா. இதுதான் சொல்கிறது. நான் எப்பவுமே தான் கீழே வந்துட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? புஷ்அப்ஸ் எடுக்க மறந்துடுவேன். வெயிட் தான் போட்டடா கேவலமா பார்த்து குண்டா குண்டா சிரிப்பீங்களா? அதான் புஷ்அப்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, நான் வந்துட்டு சொல்லி எல்லாரும் இறங்காதீங்க. நானும் வரேன் இருங்க. நான் சும்மா இறங்கி ரத்தத்தை செக் பண்ணேன். ரத்தம் நினைச்சு பயப்படாதீங்க. என்னோட நெத்தியில குங்குமம் வச்சிருந்தேன். நான் அது குங்குமம் அப்படியே வச்சுக்கல பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஒரு கண்ணீர் கூட விட மாட்டேன். எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்ணி என்னோட காரு பைக் எல்லாத்தையும் வளைச்சிட்டு தானே போறீங்க. அதுக்கு ஒன்றும் கூட நீங்க நஷ்டம் ஈடு தரல. நான்லாம் நோபிதா வீட்டிலே தங்கியிருக்கேன். நோபிதா வீட்டுக்கே நான் நஷ்டீடு கொடுக்கலடா. இன்னும் நான் இதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும். அங்கே தான் சாப்பிடுவேன், அங்கே தான் பட்டு தூங்குவேன். ஆனால் நஷ்டீடு கொடுக்கல. என்ன கூட விட்டுட்டானா ரோபோட். இந்த நீஞ்சாட்டரே அவன், அவனோட நாய்க்குட்டி, அவனோட தம்பி, அவன் அப்பா மாதிரி எல்லாரும் ஓசியில் தான் தங்குவாங்க. நாங்களாம் ஓசி.
ஓகேயா? சரி அக்காப்பா, எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க, எல்லாம் நரகத்துக்கு போங்க. இது மட்டும் தான் சார். நரகத்துக்கு போவானோ சொர்க்கத்துக்கு போவானோ, நீங்களாம் போய் சேருங்க, நான் வரேன். அப்பா அடே, இவனுக்கு எப்படியோ தள்ளி விட்டாச்சு. காசு கொடுக்க மாட்டானுங்க. டேய், எப்படி ஏத்திக்கா? நீ வந்து இறங்க போகிறது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? அதனால தான் இங்கே பாரு, நானும் பத்திர ஸ்கூட்டியில் வந்து இறங்கிட்டோம். இது பசங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதான் நாங்கள்லாம் வந்துட்டோம். எங்களை மட்டும் கழட்டி விட்டு நடக்காதா? ஆமா, மோட்டோ பத்துல எப்படா ஸ்கூட்டில எடுத்து வந்தீங்க நீங்க? ஒரே அந்த ரெண்டு இடத்துல நீங்க ஸ்கூட்டி எடுத்து வந்தீங்களா? அவனு தரலையா நீங்க? சரி சரி, அதெல்லாம் விடுங்க. ஏர்போர்ட் வந்தாச்சு. எல்லாரும் எப்பயாவது ஒருத்தர் கலாய்க்காம அன்பா இருங்க. புரிஞ்சுதாடா சிஜே? என்னடா சிச்சாடா, நீ ரொம்ப ஒத்தமா பத்திர மாதிரி பண்றா. நேரத்துக்கு நீ தான்டா என்ன எங்க எல்லாரையும் போட்ட மாதிரி எடுத்துட்டு இருந்தா. என்ன இப்ப என்ன நல்லா மாதிரி பேசிட்டு இருக்கா? ஓகே சிஜே, எங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணதுக்கு நன்றி. நாங்கள் கிளம்புறோம். பாய் பாய் பாய். அப்புறம் பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் அழுத்தி ஆள பட்டுருங்க. பை கைஸ், பாய். சரி பாய். இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நூடுல்ஸ். அதான் நான் இன்னைக்கு சாப்பிட போகிறேன். அப்போலாம் சொல்லி உங்க கலக்கல. ஓகே பாய். எல்லாரும் ஏர்போர்ட்ல ஏறிட்டீங்களா? அப்படியே மோட்டோ பத்திரமா போயிருக்கும். பத்திரம் இனிமேட்டாவது கடை வாங்கி டீ குடிக்காம கம்மிடுரு. எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. அடுத்த லீவ்ல நம்ம பார்க்கலாம். இல்லை உங்க ஏர்போர்ட் மட்டும் இந்த நாள் மட்டும் இங்கே வருது. சரி, நான் பஸ் எடுத்துட்டு கிளம்புறேன். அப்பா இன்னைக்கு தானே அந்த பஸ்ஸுக்கு ஒரு கிராச்சா இல்லை. நம்ம ஓட்டினாதான் கிராச்சா வர மாட்டேங்குது. சிஜே பாய். சிஜே பத்திரமா இரு. ஆனால் நீ ஓட்டாத வண்டி கிராச்சில் சொல்கிறேன். பட் நீ ஓட்டாத வண்டி கிராச்சே ஆகுன்றது மறந்துடாத. பாய் கை பாய். ஏர்போர்ட்ல போகும்போது கூட ஃப்ளைட்ல போகும்போது கூட கலாச்சி தான் போறான். இவன் நம்மளை பத்தி சொல்றான்.